Hi guys and welcome back to Motors Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட Volkswagen Tiguan இருக்கு. இது பார்த்தோம்னா நமக்கு பேசிக் வேரியன்ட் கம்ஃபர்ட் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிவ்யூவோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 14.70 lakhs அந்த பிரைஸ் ரேஞ்சில் நமக்கு ஒரு SUV கிடைக்குது. ஸோ இது பார்த்தோம்னா நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷனில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த டைகுனோட பேசிக் வேரியன்டான கம்ஃபர்ட் லைனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காரோட ஒரு டீடைல்டான வாக்கரண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க ரமணி Volkswagenக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை ஆட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த Volkswagen Tiguan பார்த்தோம்னா நமக்கு கம்ஃபர்ட் லைன், ஹை லைன், டாப் லைன் அண்ட் டாப் லைனில் நமக்கு எலக்ட்ரிக் சீட்ஸோட வரும். ஸோ இது பார்த்தோம்னா கம்ஃபர்ட் லைன் தான் இந்த Tiguan லைனப்போட ஒரு பேசிக் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் நமக்கு ஒரு 1 லிட்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா நமக்கு 114 bhp அண்ட் 178 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் 1 லிட்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் தான். ஸோ இதோட டிரைவ் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நான் கார் தரேன், செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் பட் இன்ஜினே ஓரளவுக்கு ரிஃபைண்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேனட்டுமே வந்து டிபிக்கல் Volkswagen ஸ்டைலில் பயங்கர ஹெவியாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இதில் ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. டியூவல் பேரல் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துருது. LED DRLமே இந்த பேசிக் வேரியண்ட்டில் கொடுத்துறாங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஹாலஜனில் கொடுக்குறாங்க. ஃபாக் லாம்ப்ஸ் தான் இந்த வேரியண்ட்டில் வராது, ஒரு குரோம் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. பம்பர் நமக்கு பிளாக் கலரில் இருக்குது. கீழே பார்த்தோம்னா ஒரு ஸ்கிட் பிளேட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. 188 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறப்போ அந்த ஹாலஜன் ஹெட்லாம்ப் மட்டும் தான் நமக்கு டாப் எண்டுக்கும் இதுக்கும் சேஞ்ச் ஆகுது. அதை பார்த்தா மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த கிரில்ல வர குரோமுமே வந்துட்டு டாப் எண்டில் தான் வரும். நமக்கு இதில் வந்து ஒரு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே மட்டும் நமக்கு இந்த இடத்துல ஒரு குரோம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழேயுமே பார்த்தோம்னா ஒரு மெஷ் மாதிரியான கிரில்லாம் வந்துருது. இப்போ நம்ம சைடு அங்கில் போயிட்டு கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ இந்த காரோட ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 4.2 மீட்டர்ஸில் இருக்கும். 2651 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 188 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும். அண்ட் இந்த பேசிக் வேரியன்ட்லேயே பார்த்தோம்னா நமக்கு 16 inch ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துறாங்க. 205/60 16 inch வீல்ஸ் வந்துருது. ஸ்டீல் வீல்ஸ் தான், வீல் கேப் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. பாடி கிளாடிங் பார்த்தீங்கன்னா நமக்கு காரை சுற்றி ரன் ஆகுது. அண்ட் நமக்கு டோர் ஹேண்டில் வந்து பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஓஆர்எம்ஸ்லேயே நமக்கு இண்டிகேட்டர்ஸும் வந்துருது. எல்இடியில் தான் அதுவுமே கொடுக்குறாங்க. ரூஃப் ரேல்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். அண்ட் ஒரு நார்மலான ஆண்டனா கொடுத்துறாங்க. சன்ரூஃப் மட்டும் இந்த வேரியண்ட்டில் வராது. அண்ட் மிச்சபடி நமக்கு கட்ஸ் அண்ட் க்ரீசஸ்லாம் டைகுனில் வர மாதிரியே தான் இருக்குது. அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அண்ட் நமக்கு அந்த அலாய் வீல் மட்டும் போட்டோம்னா கார் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு டாப் எண்ட் மாதிரியே தான் இருக்கும் சைடில் இருந்து பார்த்தோம்னா. அண்ட் ஆல்சோ ரெக்வஸ்ட் சென்சர்லாம் இந்த வேரியண்ட்டு நமக்கு வராது. ஸோ கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் கிடையாது. அண்ட் ஒரு நார்மலான கீ ஃபோப் தான் வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. ஸோ நம்ம லாக்கிங், அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷனுமே இந்த பேசிக் வேரியண்ட்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நம்ம ரியரில் போயிட்டு கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரியரில் பார்த்தோன்னா நமக்கு இந்த கம்ஃபர்ட் லைன் வேரியண்ட்லேயே கனெக்டட் LED டெய்லாம் செட்டப் கொடுத்துட்றாங்க. அண்ட் ரிவர்ஸ் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு LEDயில் தான் வருது. ஸோ இந்த இடத்துல அது நமக்கு இருக்கும். அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷோட டெக்னாலஜி தான் நம்ம டைகுனோட எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்போம். LED டெய்லாம்ஸ் வருது, அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் நமக்கு ஃபாக் லேம்ப்ஸ் ரைட் சைடில் மட்டும் கொடுத்துட்றாங்க. கீழே ஒரு ரெஃப்ளெக்டருமே இருக்குது. அண்ட் நமக்கு பம்பரில் பார்த்தோன்னா ஒரு குரோம் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்கிட் பிளேட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு இதில் 385 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ நல்லாவே ஒரு பெரிய பூட் கிடைக்குது. இந்த சீட்டை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 60/40லாம் கிடையாது. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஒரு லேம்புமே வந்துருது. நமக்கு பூட் லேம்ப் அது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 3 kg வரைக்கும் நமக்கு இதில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தோன்னா நமக்கு கடியில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தோன்னா 195/65 or 15 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பேஸ் சேவர் டயர் தான் வருது. அண்ட் இந்த வேரியண்ட்டாக நமக்கு ரியரில் வாஷர் வைப்பர் டிஃபாகர் எதுவுமே வராது. ஸோ ஒரு நார்மலான ஒரு விண்ட்ஷீல்ட் தான். ரியரில் நமக்கு இந்த இடத்துல TSIன்னு ஒரு பேட்சிங் பண்ணியிருக்காங்க. டைகுன் அப்படிங்கிற பேட்சிங் வந்துருது. நமக்கு சில்வர் கலர். ஸோ இந்த கலரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது வண்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ரியரில் நமக்கு பார்க்கிங் சென்சர்ஸ் மட்டும் தான் ஒரு 3 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துறாங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த கம்ஃபர்ட் லைன் வேரியண்ட்டில் நமக்கு வராது. ஸோ செகண்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். டோர்ஸ் பார்த்தோன்னா நமக்கு நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. 4 விண்டோஸ்க்குமே நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸ் நல்லாவே பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. அண்ட் சீட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது. அண்ட் ஒரு டபுள் ஸ்டிச்சிங்குமே ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஐசோபிக் ஸ்டைல் சீட் மோட்ஸும் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் இந்த சீட்ஸ்க்கு ஆம்ரெஸ்ட் மட்டும் வராது. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிடையாது. அண்ட் அந்த சீட்டோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நமக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ் தான். லெக் ரூம் நீரும் நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரூமும் நல்லா தான் இருக்குது. அண்டத்தை சப்போர்ட்டும் டீசெண்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது, பரவாயில்ல. அண்ட் ஹெட் ரூமே ப்ராப்ளம் இல்லை. ஏன் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தலாம் 5'8". நல்ல ஒரு அடிக்குவேட்டான ஒரு ஹெட் ரூம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு கேபின் லேம்ப்ஸ் வந்துருது. இது நமக்கு ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்லேயே நமக்கு ரியரில் AC வென்ட்ஸும் வந்துருது. சார்ஜிங் சாக்கெட்ஸ் நமக்கு டாப் எண்டில் இந்த இடத்துல 2 USB-C சார்ஜிங் சாக்கெட் வரும். அது மட்டும் இதில் கிடையாது. மிச்சபடி நமக்கு மேக்ஸின் ஹோல்டரில்
சீட்டை வந்து ஸ்கூப் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ரூமுக்காக. ஸோ நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ் தான். இன்ஃபேக்ட் இந்த டைகூனில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக ரியர் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் தான் ரியர் சீட். அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு கம்ஃபர்ட் லைட் வேரியன்ட். இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா நமக்கு 14.72 lakhs வருது. ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் தான். ஸோ அண்ட் ஆல்சோ இப்போது இந்த காருக்கு ஒரு கேஷ் டிஸ்கவுண்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ உங்களோட நியரஸ்ட் டீலர் செக் பண்ணி பாருங்கள். சேலமில் ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூம்னா நமக்கு இதுக்கு ஆஃபர் இருக்குது. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஓஆர்எம்ஸை நம்ம அட்ஜஸ்ட் மட்டும் தான் பண்ணிக்க முடியும், ரிட்ராக்ட் பண்ணிக்க முடியாது, அதாவது க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியாது. ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் இன்டீரியர் தான் வருது. அண்ட் லாக்கிங் அன்லாக்கிங்க்கு நமக்கு டெடிகேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஹெட்லாம்ப்க்கான ஸ்டாக்ஸ் வந்துடுது. ஸோ நமக்கு ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் நம்ம ஃபாக் லாம்ப்ஸுமே ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. கீ நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். அண்ட் இந்த பேசிக் வேரியன்ட்லேயே பார்த்தோன்னா உங்களுக்கு சீட்ஸ்க்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனுமே வந்துடுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஃப்ரண்ட் சீட்ஸுமே நமக்கு அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் இந்த காரில் ரொம்ப ஈஸியாக இருக்குது கைஸ். நான் ஆல்ரெடி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அந்த 188 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கார் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. இருந்துமே சீட்ஸ் எல்லாமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால உள்ளே வர்றதுக்கும் வெளியே போகிறதுக்கும் அந்த இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தோன்னா நமக்கு ரீச் அஸ் வெல் அஸ் லைக் 2 அட்ஜஸ்ட்டுமே கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு அந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான், பட் அந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துடுது. வியூ வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலாக நம்ம டாப் லைனில் தான் வரும். அண்ட் இந்த இடத்துல நமக்கு லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் அண்ட் ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். லெஃப்ட் சைடில் நமக்கு டாகோமீட்டர் வந்துடுது. ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க. லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தோன்னா டெம்பரேச்சர் மீட்டர் அண்ட் ரைட் சைடில் கீழே நமக்கு ஃபியூல் மீட்டர் வந்துடுது. ஸோ இது வேணால் நம்ம டாகிள் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா நமக்கு வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் வந்துடுது, டிரைவிங் டேட்டா, ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக அந்த டிரைவிங் டேட்டா தான். ரேஞ்ச், டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட் அதுக்கான ஒரு இன்ஃபோ வந்துடுது. ஸோ அவ்வளோதான். எக்கானமி இந்த மாதிரி விஷயம் லோட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக டிரைவிங் டேட்டா தான் வருது. வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ்குள்ளே போயிட்டோம்னா ஐடியல் ஸ்டாப் டிஸ்டன்ஸ் டு எம்டி இன்ஃபர்மேஷன் வந்துடுது. ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்குது, பட் ஓகே தான். ஸோ இந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ரீசெட் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா டைம், சர்வீஸ் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடுது. ப்ரெஸ் பண்ணி நம்ம ஓகே கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஆயில் சேஞ்ச் சர்வீஸ் அந்த கிலோமீட்டர்ஸ் எல்லாமே நமக்கு இன்டர்வல் எல்லாமே வந்துடுது. அண்ட் ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் தான் கொடுக்குறாங்க. ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. டாப் அண்ட் மாதிரியே தான் இருக்குது கிட்டத்தட்ட. க்ரூஸ் கண்ட்ரோல் இதில் நமக்கு வராது. அது ஒரு மேஜரான சேஞ்சுன்னு சொல்லலாம். அண்ட் வைப்பருக்கான ஸ்டாக்ஸ் நமக்கு ரைட் சைடில் கொடுத்துறாங்க. ஹெட்லாம்ப்க்கான ஸ்டாக்ஸ் இந்த இடத்துல வந்துடுது. இண்டிகேட்டர் வந்து நம்ம ஆன் அண்ட் ஆஃப் இங்கே இருந்தால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 7-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம். இதுலையுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒயர்லெஸ் கனெக்ஷன் அது நமக்கு கிடையாது. ஸோ இது இப்போ நான் பிரைட்னஸ் இருக்கிறதுலே அதிகமாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் கொஞ்சம் அந்த வெயில் டைமில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இப்போது ஓகே பார்த்தீங்கன்னா நான் பிரைட்டஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ மாட்ரேட், டார்க்கஸ்ட் அண்ட் பிரைட்டஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. டிஸ்பிளே கிளாக் அண்ட் இது ஃபுல்லாகவே நமக்கு டிஸ்பிளே செட்டிங்ஸ் தான். வால்யூம்க்கும் நமக்கு இந்த இடத்துல தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் டச்சில். நம்ம வெளியே வந்துடலாம். நமக்கு ஜென்ரல் டிஸ்பிளே, ஆடியோ, ரேடியோ, ப்ளூடூத் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துறாங்க. ஒரு USB-A கனெக்டர் மட்டும் நமக்கு வந்துடுது. ஆப்பிள் கார்ப்ளேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர நமக்கு செட்டிங்ஸ்லேருந்து வெளியே போயிடலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ரேடியோ, USB, ப்ளூடூத் ஆடியோ அண்ட் ஃபோன் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. ஸோ பார்த்தோன்னா நம்ம நைட் டைமில் ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மியூட்டுக்கும் தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு டச் கொடுத்துருக்காங்க, பட்டன் கிடையாது. ஆனால் இந்த டேஷ்போர்ட்லேயுமே பார்த்தோன்னா நமக்கு ஒரு சின்னதாக ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆக்சுவலாக டிசைன் மட்டும் இல்லை, ஆனால் நம்ம தொட்டால் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபினிஷ் இருக்குது. அப்பர் போர்ஷன் பிளாக் கலர் தான், லோயர் போர்ஷன் நமக்கு ஒரு பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஏசி பார்த்தோன்னா நமக்கு இந்த காரில் மேனுவல் ஏசி தான் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ இது நமக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் செட் பண்ணுறதுக்கான பட்டன். இது வந்து நமக்கு ஹசார்ட் லைட்க்கான பட்டன் கொடுத்துறாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் வந்துடுது. ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. டாப் எண்டில் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் வரும், அது இந்த இடத்துல கிடையாது. அண்ட் USB-C சார்ஜ் சாக்கெட்டும் நமக்கு டாப் எண்டில் இந்த இடத்துல 2 வரும், அதுவுமே இதில் நமக்கு கிடையாது. அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் மட்டும் கொடுத்துட்றாங்க. அதுதான் இந்த காரில் இருக்க ஒரே ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த 1 liter TSI வேரியண்ட்டில் வந்துடுது. இந்த இடத்துல நமக்கு ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் 2 and halfனு சொல்லலாம். ஸோ சென்டர்லையுமே சின்னதாக ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துடுது. நமக்கு டிரைவருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட்டும் வந்துடுது. அதுவுமே ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டீப்பாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிரைவரோட ஆம்ரெஸ்ட் கட்டின்னு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குது. கூலிங் ஃபங்க்ஷன் நமக்கு வராது, ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு க்ளோ பாக்ஸ் தான். அண்ட் ஆட்டோ டிமிங் IRVMமே அவங்க கொடுக்கல. ஸோ மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கேபின் லாம்ப்ஸ் நமக்கு ஃப்ரண்ட்லேயுமே ஒரு LED தான் கொடுத்துருக்காங்க.
அண்ட் நமக்கு சன்கிளாஸ் ஹோல்டரும் இந்த வேரியண்ட்டில் வராது. நமக்கு ரூஃப் லைனிங் ஃபுல்லாகவே ஒரு பெய்ஜ் அப்போல்ஸ்ட்ரி தான். அண்ட் சேஃப்டின்னு பார்த்தோம்னா இந்த காரில் நமக்கு 2 ஏர் பேக்ஸ் கொடுத்துறாங்க. ஏபிசிபி வந்துடும், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் கொடுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே இந்த காரில் நமக்கு வந்துடுது. அண்ட் மியூசிக் சிஸ்டமே நல்லா தான் இருக்குது. நமக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 2 ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காருக்கு நமக்கு 4 இயர்ஸ் ஒரு 1 லேக் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி வந்துருது. ஸோ தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஜெர்மன் கார் வாங்கணும், பட்ஜெட் ஃபோக்கஸ்டாக வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைகுனோட பேசிக் வேரியண்டான கம்ஃபர்ட் லைன் வேரியண்ட் உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு இந்த அலாய் வீல் அண்ட் இந்த டச் ஸ்க்ரீன் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட டாப் லைன் மாதிரியே மாறிடும். அண்ட் ஆல்சோ ஃபாக் லேம்ப் வேணும்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த டைகூன் 1 லிட்டர் கம்ஃபர்ட் லைன் வேரியண்டோட ஒரு கம்ப்ளீட்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டர்ஸ் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.